ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 10/7/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. ஏன்னா ஆத்மாபிமானியாக இருக்கிறவங்களுக்குத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம்னு சொல்லப்படுது. தேக உணர்வுடையவர்களை அசுர சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. இப்போ கடவுளுடைய குழந்தைனாலே ஆத்ம உணர்வுடையவர்கள்னு அர்த்தம். அப்போ நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் நாம் மனதின் வழியாகவோ இல்லை வாய் வழியாகவோ பாபா பாபான்னு சொல்கிறோம். அப்போ பாபாவுக்கு நம்ம குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். தேக உணர்வுடையவராக இருந்து கொண்டு வெறும் பாபா பாபான்னு சொல்கிறது அது பக்தி மார்க்கம் ஆகிடும். ஸோ அதனால் நாமும் ஆத்மா, நம்மளுடைய அப்பாவும் ஆத்மா, அதாவது பரமாத்மாவாக உயர்ந்த ஆத்மாவாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது தான் அந்த ஆத்ம உணர்வே நமக்கு வருது. கேள்வி: உலகத்தில் நிறைய சத் சங்கங்கள் நடக்குது, நாமளும் சத் சங்கம் தான் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஒரு சத் சங்கத்தில் மட்டும்தான் ஆத்மாவை பற்றிய ஞானமும் பரமாத்மாவை பற்றிய ஞானமும் நாம் கேட்குறோம். இங்கு படிப்பு நடக்குது, லட்சியம் நோக்கம் கூட முன்னாடி இருக்குது. மற்ற சத்சங்களில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கல்வியுமே இருக்கிறது கிடையாது. அதாவது அங்கே லட்சியம் நோக்கம் அப்போலாம் எதுவும் கிடையாது. நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா, மற்ற சத்சங்கத்துக்கு போகும் பொழுது வெறுமனா பஜன் பாடுவாங்க, இல்லை ஸ்லோகன் சொல்லுவாங்க, இதை தான் பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர ராமாயணம் மகாபாரதம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காமோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர நாம் அது மாதிரி ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தையும் நோக்கத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது, ஏன்னா அவங்களுமே நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அப்போ பாபா தான் நமக்கு நீங்கள் தான் அந்த தேவதைகள். ஸோ அந்த தேவதை ஆகிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, படிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த லட்சியத்தை நமக்கு இங்கே கொடுக்குறாரு. ஸோ இது மிகப்பெரிய படிப்பு, அப்படி தானே? படிப்பு அப்படின்னாலே ஒரு லட்சியம் நோக்கம் கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கே போய் படிக்கிறோன்னா கூட கேட்பாங்க, உனக்கு என்னப்பா லட்சியம் அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா அப்படிலாம் கேட்பாங்களே. அந்த மாதிரி இங்கே நம்ம வர்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்குது. தேவதை ஆகிறது, நாராயண் ஆகிறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சொல்கிறது கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்காக ஆன்மீக தந்தை சொல்கிறாங்க, ஆன்மீக குழந்தை கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி எப்போவுமே முதல் லைனை ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக, ஆத்ம உணர்வில் வர்றதுக்கு எச்சரிக்கை. ஆன்மீக தந்தைன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்களின் தந்தை பேசுகிறாரு, ஆத்மா கேட்குது, அந்த உணர்வில் இருக்கணும். அடுத்த லைனில் சொல்கிறார் பாருங்கள், எப்போ உட்கார்ந்தாலும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உட்காருங்க. இதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, நமக்கு முதல் பாடம். அதனால தான் மூல மந்திரம்ட்டு பக்தியிலையும் ஓம் சொல்கிறாங்க. ஓம்னா நான் ஆத்மா. எப்பொழுதுமே அந்த ஆத்ம உணர்வு, அதாவது பாபா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நின்னாலும் நடந்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக காரியம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும். அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பாபா அடிக்கடியும் இங்கே சொல்லுவார். மேலும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்ம உணர்வுடையவர்களுக்குத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. சம்பிரதாயம் அப்படின்னா என்னது? வழி வழியாக வந்தவங்க. ஈஸ்வரிய சம்பிரதாயம்னா அந்த வழியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம ஈஸ்வரிய சம்பிரதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஈஸ்வரனுடைய வழியில் பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈஸ்வரன் நீங்கள் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமும் இருக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஈஸ்வரனுக்கு தேகம் இருக்குதா? இல்லை. ஸோ அவருடைய சம்பிரதாயத்தை நாமளும் அப்படி தான் இருக்கணும் இல்லையா. ஸோ நமக்கும் இந்த தேகம் அதாவது இந்த ஆத்மா தான் இந்த தேகத்தை
எடுத்துக்கிட்டு இருக்குதே தவிர இந்த தேகம் தான் நாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரணும். ஸோ பாபா எப்போவுமே ஆத்ம உணர்வுடையவராக இருக்கிறாருன்னா அவருடைய சம்பிரதாயத்தை சார்ந்த நாம கூட ஆத்ம உணர்வில் இருக்கணும். என்ன அவர் உயர்ந்த ஆத்மா, நம்ம ஆத்மா, அவருக்கு ஈக்குவலாக உயர்ந்தவராக பாபா மாத்துறார். ஏன்னா அவர் தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அதனால தான் பரமாத்மான்றோம். பரமாத்மானாலே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு அர்த்தம். மனிதர்கள் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான்னு எப்போ சொல்கிறாங்களோ அப்போ அவங்க புத்தியில் உடலற்ற லிங்க ரூபம்தான் ஞாபகம் வரும். உடல் கொண்ட மனிதன் ஞாபகம் வரமாட்டாங்க. அந்த நிராகார லிங்கத்துடைய பூஜையும் நடக்குது. அவர் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். எல்லா ஆத்மாக்களையும் விட உயர்ந்த ஆத்மான்னு அர்த்தம். மேலும் பாபா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாபாவுமே ஆத்மாவாக தான் இருக்கிறாரு இல்லையா? ஆனால் பாருங்கள், இங்கே உலகத்துலேயும் இத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் மிக உயர்ந்த பார்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சிவபாபா தான் இங்கே பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் அவருமே ஆத்மாவாக தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பார்ட் ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறதுனால அவரை நம்ம பரமாத்மா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அதனால தான் அவர் உயர்ந்த ஆத்மா. அவர் பாருங்கள், பிறப்பு இருப்பெல்லாம் வர்றது கிடையாது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் என்ன பண்ணுறாங்க, பிறப்பிறப்பில் வந்துடுறாங்க, மறுபிறவியெல்லாம் எடுக்கிறாங்க. மேலும் அனைவருமே எப்படிப்பட்டவர்கள், படைப்பு ஆவார்கள். படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை ஆவார். இங்கே படைப்பு அப்படிங்கிறது என்னது, புதுசாக ஒன்று படைக்கிறது அப்படி கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத, அதாவது பழசை புதுசாக ஆக்கக்கூடிய படைப்பை சிவபாபா தான் இங்கே நம்ம படைச்சிட்ருக்காரு. நேற்று கூட பாருங்கள், வானிலை பாபா என்ன சொல்லியிருப்பார், இந்த உலகம் விநாசமாகிறது கிடையாது, பழையதிலிருந்து புதுசாக ஆக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் இங்கே படைப்பு அப்படின்னு சொல்லப்படுது பழசை புதுசாக படைக்கிறாரு. அப்படிப்பட்ட படைப்பை தான் நம்ம பாபா செஞ்சிட்ருக்கிறாரு. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட படைப்பு தான், படைக்கப்பட்டவர்களே. ஸோ படைப்பவர் ஒருவர் தான். ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியும் படைப்பு தான். அதோடைய படைப்பு கர்த்தா அப்படின்ட்டு ஒரு சிவபாபாவுக்கு தான் சொல்லப்படுது. லௌகிகத்தில் கூட கணவனை படைப்பவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனைவியை தத்தெடுக்கிறார். தத்தெடுக்கிறதும் படைப்பு தான். பாபாவும் நம்மளை தத்தெடுக்க தான் செய்கிறார், ஸ்வீகாரம் பண்ணுறார். பிறகு மனைவி மூலமாக குழந்தைங்களை படைக்கிறார், பாலனை செய்கிறார். ஆனால் அழிக்கிறது கிடையாது, விநாசம் பண்ண மாட்டாங்க யாரும் குழந்தைய. அதே மாதிரி தான் தர்மஸ்தாபகர்களும் படைக்கிறாங்க. பிறகு அதை பாலனை, அந்த மதத்தை பாலனையும் பண்ணுறாங்க. யாருமே அந்த மதத்தை அழிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட இந்த மாதிரியான எல்லையில்லாத தந்தைக்கு பரம ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி ஆத்மாவுடைய ரூபம் புள்ளியாக இருக்குதோ அதுபோல தான் பரமபிதா பரமாத்மாவோட ரூபம் கூட எப்படி இருக்குது, புள்ளியாக தான் இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிற பெரிய லிங்கம் அமைக்கிறது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் பூஜை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும்? இப்போ பாருங்கள், லிங்க ரூபத்துக்கு பூஜை செய்கிறதையும் தாண்டி ஒரு மனித உருவை வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப இன்னும் விசேஷமாயிடுச்சு இல்லையா? ஏன்னா லிங்க ரூபம் கூட ஜஸ்ட் இப்படி வளைஞ்சிருக்கும். அதுக்கு மாலை போடுறதோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறத விட ஒரு மனிதனுடைய உருவத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், வளையல் போடுறோம், நகை நட்டு எல்லாமே போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவதைகளை கூட உருவாக்கி நம்ம அவர்களுக்கு பூஜை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவைகள் தான். பாரதத்தில் பாருங்கள், ருத்ர யக்னம் இயற்றும் பொழுது மண்ணினால் சிவலிங்கம் மற்றும் சாலி கிராமங்கள் அமைத்து பிறகு அதுக்கு பூஜை செய்கிறாங்க எங்கள் பாரதத்தில். ஸோ அதுதான் பக்தி மார்க்கத்தில் ரொம்ப உயர்ந்த யாகமாக சொல்லப்படுது இந்த ருத்ர ஞான யாகம். யக்யம்னு ஹிந்தியில் சொல்கிறோம், தமிழில் யாகம். உண்மையிலே அதோடைய பேர் ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர கீதா ஞான யக்யம். இதான் உண்மையான பேர். ராஜஸ்வனா ராஜ்யத்தை அடைவதற்காக, அஸ்வம்னா குதிரை, உடல் என்னும் குதிரையை, அவினாஷி அழிவற்ற
ருத்ர கீதா ஞான யஜ்யம், சிவனுடைய கீதா ஞானத்தினால் உருவான இந்த யாகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறோம் உடல் உணர்வை. எதுக்கு? ராஜ்யத்தை அடையிறதுக்காக. இதுதான் இதோடைய உண்மையான பேர். சாஸ்திரங்களில் இந்த வார்த்தை இருக்குது. எப்படி அர்ப்பணிக்கிறீங்க? உங்களை ஆத்மான உணர்வதன் மூலமாக உடல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் மறக்கிறதன் மூலமாக தான் அர்ப்பணிக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் அர்ப்பணிக்கிறது. வேறு சத்சங்கம் எங்கேயுமே ஆத்மாவை பற்றிய ஞானம் சொல்கிறதும் கிடையாது, பரமாத்மா பற்றிய ஞானம் சொல்கிறதும் கிடையாது. அவங்களுக்கும் தெரியாது, அவங்கக்கிட்ட கிடையாது. அதனால் அவங்களால கொடுக்கவும் முடியாது. அதனால் அங்கே எந்த லட்சியமும் கிடையாது. எதுக்காக பேசுகிறோன்னு பேசுகிறவங்களுக்கும் தெரியாது, எதுக்காக கேட்குறோன்னு கேட்குறவங்களுக்கும் தெரியாது. அது ஒரு சந்தோஷம். சர்ச்சுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த லட்சியமும் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்களோ இப்போ இந்த படிப்பை படிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆத்மா சரீரத்துக்குள்ளே பிரவேசம் செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டும் இருக்கிறீங்க. ஆத்மா என்றைக்குமே அழியாதது, சரீரம் அழியக்கூடியது இல்லையா? சரீரத்தின் மூலமாகத்தான் பாகத்தை ஏற்று நம்மளால் நடிக்கவும் முடியுது. ஆத்மாவோ அசரீரி, சரீரத்திலிருந்து தனிப்பட்டது. தனியாகத்தான் இங்கே வந்தோம், அப்புறம் மேலும் இப்போது தனியாகத்தான் செல்ல வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிறத நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்புறம் என்ன ஆகுது? சரீரத்தை இந்த ஆத்மா தான் தாரணையும் செய்யுது. பின்ன சரீரத்தை விட்டுட்டு தனியாக போக வேண்டியும் இருக்குது. இதை அப்பா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கவும் செய்கிறாரு. சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனியாகத்தான் வந்தோம், தனியாகத்தான் போகிறோம் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம எங்கேருந்து வந்தோம், இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ எங்கே போக போகிறோம், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு சொல்லுவாங்க, தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம், அதுக்காக யாரை நம்பணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு வழக்கு இருக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரதத்தில் சத்தியகம் இருக்கும் பொழுது தேவி தேவதைகளோட ராஜ்யம் இருந்துச்சு. ஒரே ஒரு தர்மம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இப்போ குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இதை கூட பாரதவாசிகள் அறியாமல் தான் இருந்திருக்கிறாங்க இவ்வளோ நாளைக்கும். இப்போ அப்பா சொன்னதுக்கு அப்புறமேல தான் தெரியுது அந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யமே இங்கே தான் நடந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எப்பயுமே பேசிகிட்டு இருக்கணும். ஆத்மா நான் தனியாக தானே வந்தேன், தனியாக தானே போக போகிறோம், தூய்மையாக வந்தேன் அப்படின்னு பேசுகிறதுக்காக தான் பாபா அதை சொல்கிறாரு. ஸோ சத்தியுகத்தில் ஒரே தர்மம், தேவதை தர்மம் இருந்துச்சு. ஆனால் அந்த தர்மத்தை மறந்துட்டாங்க, தந்தையே மறந்துட்டாங்களே. அப்புறம் எப்படி அவர் உருவாக்கின தர்மம் ஞாபகம் இருக்கும்? அப்போ தந்தையை தெரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு தான் அர்த்தம் இல்லையா? பழைய ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. அந்த அர்த்தத்தில் தான் நான் வழிபோக்கேன். எனக்கு என்னப்பா தெரியுது, இதுக்கு முன்னாடி என்ன ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது, ஏதோ நடுவில் வரேன் பார்க்குறேன் போகிறேன் அப்படின்னு கரெக்டாக உண்மையை சொன்னாங்க. படைப்பு கர்த்தாவோ எல்லையற்ற தந்தை சிவபாபா, அவர் தான் படிப்புடைய ஆரம்பம், மத்தியம், கடைசி எல்லாமே தெரிஞ்சிருக்கார், முக்காலத்தையும். அதை இப்போ நமக்கு சொல்கிறார். ஆதினா ஆரம்பம், மத்தியம்னா நடுவில் இருக்கிறது. ஆதியில் என்ன இருந்தது? சத்யுகம். ஸோ அதுக்கு பிறகு மத்தியத்தில் என்ன இருக்குது? மத்தியத்திலிருந்து கடைசி வரைக்கும் இரவு தான் இல்லையா? ஆதியை பகல் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சத்யுக திரேதாயுகத்தை பகல்னு சொல்கிறோம். துவாபரயுகம் தான் மத்தியம், அதிலிருந்து கடைசி வரைக்குமே இரவு தான், நரகம். பகல் சத்யுகம், திரேதாயுகம். சொர்க்கம் தான் உண்மையிலே உலகத்தின் அதிசயம், ஒண்டர் ஆஃப் தி வேர்ல்ட். அந்த உலகமே அதிசயமாக இருக்கும். இன்றைக்கி அதிசயத்தை தேடி தாஜ்மஹால், நயகரா நீர்வீழ்ச்சின்ட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உலகமே அதிசயம். அது எப்படி இருக்கும்? 2500 வருஷம் நமக்கு பிக்னிக் தான். உலக அதிசயத்தை பார்க்குறதுக்கு பிக்னிக் போகிறாங்க, அங்கே 2500 வருஷம் பிக்னிக் தான். அதுக்காகத்தான் ஆத்ம உணர்வில் இருக்க சொல்கிறார். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு.
லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சி நடந்துச்சு. ஆனால் பாரதத்தில் இருக்கிறவங்களுக்கே இது தெரியல. இப்போ தான் மீண்டும் அந்த லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தை, சொர்க்கத்தை பாபா ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். நீங்கள் உங்களை ஆத்மா அப்படின்ட்டு உணருங்க. நாம் முதல் தரமான ஆத்மா ஆகும். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஹீரோயினாக நடிக்கக்கூடிய பெஸ்ட் பாட்டுதாரி அப்படின்ட்டு பாபா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதாவது இந்த 5000 வருட காலச்சக்கரத்திலேயே நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. நேற்று கூட பாபா முரளியில் அதுதான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நம்மளை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், கஷ்டப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே மிக சிறந்த பார்ட், ஹீரோயின் பார்ட் நாம் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, இப்போ உலகத்தில் எத்தனை பேர் நடிக்கிறாங்க. நரகவாசிகள் அவங்களுடைய நடிப்பை கண்டிப்பாக நடிப்பாங்க இல்லையா? அப்போ கலியுகவாசிக்கு என்ன நடிப்பு இருக்கும்? எந்த அளவுக்கு துரோகம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்க முடியுமோ அந்த நடிப்பை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அதை பார்த்து நம்முடைய நடிப்பை நம்ம ஏன் கீழே இறக்கிக்கணும்? அதை பார்த்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது. ஏன்னா அவங்களோட நடிப்பை ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க. உண்மையிலே அவங்க சொர்க்கத்தினுடைய நடிப்பை நடிக்கலை அப்படிங்கிறது தான் அங்கே ஆச்சரியமே தவிர, இவங்க இந்த நடிப்பை நடிக்கிறது ஆச்சரியமே கிடையாது. உண்மையிலே அது கரெக்டான நடிப்பு தான். கலியுகவாசிக்கு என்ன நடிப்பு கொடுக்கப்பட்டிருக்குதோ அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அதிருப்தி ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாபா சொல்கிறாங்க, இங்கே மனிதர்கள் அனைவருமே எப்படி இருக்கிறாங்களாம்? தேக அபிமானியாக இருக்கிறாங்க. தந்தை எப்படி இருக்கிறாங்க? ஆத்மா அபிமானியாகவும் இருக்கிறாரு. நம்மளை ஆத்மா அபிமானியாக ஆக்கவும் செய்கிறாரு. ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பதை கூட தந்தை இப்போ சொல்கிறாங்க இல்லையா? மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? எதுவுமே இதை பற்றின ரகசியங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன, எப்படி, அதில் எப்படி பாற்று நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியறது கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதயத்தில் நட்சத்திரம் இருக்குதும்பாங்க, புருவ மத்தியில் நட்சத்திரம் இருக்குதும்பாங்க, மண்டையில் நட்சத்திரம் இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. ஆத்மா இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஆத்மாக்குள்ளார என்ன பாற்று நிரம்பி இருக்குது, அதனுடைய நடிப்பு என்ன, அதனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, இப்போ எங்கே போக போகுது, எந்த விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அதாவது என்ன சொல்கிறது, கண்ணை கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி தான் அவங்களோட கதை எல்லாமே. இப்போ பாபா நம்மளுக்கு 3வது கண்ணை கொடுத்து எல்லா விஷயங்களுமே நமக்கு புரிய வைக்கிறாரு. பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் 84 பிறவிகளின் பாகம் இங்கே நடிக்க வேண்டியிருக்குது. அதாவது ஃபுல் சக்கரத்தை நம்ம தான் இங்கே சுற்றுறோம். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த பாக்கியம் இல்லையா? நம்ம ஒரு டூருக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் டூர். 10 நாள் டூரையும் என்ஜாய் பண்ணுறது சூப்பராக, இல்லை திடீர்னு 10 நாள் டூரில் 8 நாள் என்னால் வர முடியல, 2 நாள் மட்டும்தான் நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்றது சூப்பராக இருக்குமா? 10 நாள் டூர்னால் 10 நாள் டூரும் என்ஜாய் பண்ணும்போது தான் அதனுடைய முழுமைத்தன்மை நம்மளுக்கு எல்லாமே இருக்கும், ஆத்ம திருப்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலக சக்கரத்தில் 84 பிறவி நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா அந்த முழு பார்ட்டையுமே இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் யார் நடிக்கிறாங்களோ அவங்களுடைய பாகம்தான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா அவங்க A to Z எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு சூப்பர் பாருங்கள். நம்ம நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். அவங்க கெட்டது மட்டுமே பார்க்குறாங்க. யார்? கலியுகவாசிகள். பட் ஆனால் அது அவங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லது மாதிரி தெரியுது. பட் ஆனால் எது உண்மையான நல்லது அப்படிங்கிறத நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். பாருங்கள், பாபா நேற்று சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கு போனவொடனே என்னை கூப்பிடக்கூட மாட்டீங்க, கூப்பிடக்கூடிய பார்ட்டே அங்கே இருக்காது, ஏன்னா உங்களுக்கு அங்கே துக்கமே இருக்காது அப்படிங்கிறார். எப்போ நீங்கள் துவாபரயுகத்துக்கு வர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலேருந்து தான் உங்களுக்கு துக்கம் ஸ்டார்ட் ஆகுது, அப்போலேருந்து தான் என்னை நீங்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட கலியுகத்தில் தான் மற்ற ஆத்மாக்களுடைய நடிப்பே ஆரம்பமாகுது. அப்போ நம்மளுடைய நடிப்பு துக்கமே இல்லாத அந்த சொர்க்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியசாலி ஆத்மாக்களாக இருக்கிறோம்.
அது மட்டும் கிடையாது, பாபா என்ன சொல்கிறாங்க, நடந்ததே நடக்கும். அப்போ ஒரு தடவையும் அந்த பாக்கியசாலி நான் தான், இதை அடிக்கடி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த நினைவு இருக்க தான் அந்த அதீந்திரிய சுகம் நமக்கு வரும், பாபா மேலே அன்பு வரும். பாபா மேலே இருக்கிற அன்புனால நான் மற்ற மனிதர்கள் மேலே, கலியுகவாசிகள் மேலே அவர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பார்ட்டை நம்மளால் பண்ண முடியும். முதல்ல நம்ம நிரம்பணும் இல்லையா? அதுக்கு இந்த ஞான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ பாரதம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த கண்டம். மனிதர்கள் எல்லாருக்குமே புனித தீர்த்த ஸ்தலம் பாரத பூமி தான். இது தெரியாமல் பாவம் இந்தியா விட்டு வெளியிலலாம் போகிறாங்க. ஏன்னா அனைவருக்கும் சத்கதி கொடுக்குற தந்தை இங்கே தான் வரார் இல்லையா? மற்ற இடத்துல மதஸ்தாபகர் வந்திருக்கலாம், ஆனால் கடவுள் இங்கே வரார். இது தெரியல பாருங்கள் பாவம் யாருக்கும். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு வழிகாட்டியாகி நம்மளை அழைச்சிட்டு போகிறார். ஆனால் மனிதர்கள் இதை சொல்கிறாங்க அர்த்தம் தெரியாமல். கடவுள் தான் கரை சேர்க்கணும், கடவுள் தான் வழிகாட்டணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. அர்த்தம் தெரியல இல்லையா? பிறவி கடலை கடக்க வைத்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துலேருந்து சுகம் நிரம்பிய உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பாரதத்தில் முதல்ல தேவதைகளுடைய ராஜ்யம்தான் இருந்தது. ஆனால் அவங்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் வந்துடுறாங்க. தேவதையா சத்தியுகத்தில் இருந்தவர்கள் திரேதாயுகத்துக்கு வரும்போது சத்திரியராகவும், துவாபர யுகத்துக்கு வரும்போது வைஷ்யராகவும், கலியுகத்துக்கு வரும்போது சூத்ரராகவும் ஆகிடுறாங்க. அதாவது கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது, மறுஜன்மம் எடுக்கிறாங்க. இந்த ஞானத்தை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு 7 நாள் எடுக்குது. ஏன்னா ஏன் 7 நாள்? ஒரு செகண்ட்லேயே சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனால் அது ஆழமாக உட்காரணுன்னா ஆத்மா தூய்மை ஆகணுமே, அதுக்கு தான் 7 நாள் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோக பலத்தில் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். இந்த லக்ஷ்மி நாராயணன் தூய்மையான உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அவங்க ராஜ்யம் பண்ணும்போது இந்த பாரதத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்காது, ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்துச்சு. பாரதம் பாருங்கள் எவ்வளவு செழிப்போடு இருந்துச்சு. வைரம் வைடூரியங்களின் அரண்மனை எல்லாமே இருந்துச்சு. பின்னர் ராவண ராஜ்யத்தில் என்ன ஆயிடுச்சு? பூஜாரி ஆகிட்டாங்க. பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த கோவில்கள் அத்தனையும் கட்டுனாங்க. சோமநாதரின் கோவில் கூட இருந்துச்சு இல்லையா? ஒரே ஒரு கோவில் மட்டுமா இருந்துச்சு? எவ்வளோ கோயிலை கட்டுனாங்க. இங்கே கூட பாருங்கள், சிவன் கோயிலில் எவ்வளவு வைரங்கள் வைடூரியங்கள் இருந்துச்சு. அவற்றெல்லாம் என்ன பண்ணாரா? முகமது கஜனி ஒட்டகங்களில் நிரப்பிக்கொண்டு எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போனார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்கள் பாரதத்தில் எவ்வளோ செல்வம் இருந்துச்சு. ஒரு ஒட்டகம் மட்டுமா என்ன? ஒருவர் லட்சம் ஒட்டகங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் கூட முழுவதையும் நிரப்பிவிட முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. சத்தியுகத்தில் தங்கம் வைரம் வைடூரியங்களின் அநேக மாளிகைகள் இருந்துச்சு. முகமது கஜினியும் இப்பொழுதுதான் வந்திருக்காங்க. எப்போ வந்தார் அவர்? துவாபர யுகத்தில், அதாவது 2000 வருஷத்தில் தான் அவரே வந்திருக்கிறார் இல்லையா? நம்ம குறிப்பிட்றபடி 2000 தான் முகமது கஜினி வந்து சோம்நாத் கோயிலை கொள்ளையடிச்சிட்டு போனார் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்பயே அவர் அவ்வளவு தங்கத்தை எடுத்துகிட்டு வைரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்கள். அதாவது 2500 வருஷம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். அதாவது பாபா என்ன சொல்லுவாங்கன்னா, திரேதாயுகத்தையே சத்தியுகத்தில் சாப்பிட்டு போட்ட மிச்சம்தான் திரேதாயுகம் அப்படின்னே பாபா சொல்லுவார். திரேதாயுகம் ஃபஸ்ட்டே அப்படிங்கிறப்போ பாபா சொல்கிறார், இந்த துவாபர யுகத்துலேயே அவ்வளவு வைரங்கள் வைடூரியங்கள் தங்கங்கள் இருந்துச்சு, அதையெல்லாம் ஒட்டகமாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம. அதுக்கு பாபா எதுக்காக இதை சொல்கிறாரு? அப்படிப்பட்ட உலகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறாரு. இங்கே கலியுகத்தில் ஒரு குண்டூசி, அதாவது ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியல யாராலையுமே, அந்தளவுக்கு விலையேறி போய் கிடக்குது, வாங்கவும் முடியல.
அப்படிப்பட்ட தங்க யுகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ எவ்வளோ குஷி நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட தங்க யுகத்துக்கு நம்ம மட்டும்தான் போகிறோம், வேறு யாருமே போகலை. அப்படிங்கிறப்ப அதை விட ஒரு படி குஷி இல்லையா? சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நிறைய கலியுகவாசிகள் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும்போது நிறைய பிகேஸே கூட புலம்புறாங்க. பாருங்கள், அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இந்த ஒரு பிறவிக்கோ 2 பிறவிக்கு தான் கஷ்டமாக இருக்குது இல்லையா? பாபா என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் பொறுத்துக்க குழந்தை, தோ வரப்போகுது, தங்க மலையே வரப்போகுது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தங்க மலைக்கிட்ட நம்ம போக போகிறோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்க அனுபவிக்கிறது எல்லாமே சுண்டலுக்கு சமங்கிறார் பாபா. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா? நினச்சி பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த உள்ளுக்குள்ளே அந்த குஷி நமக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, கடைசி கலியுகத்தில் லாஸ்ட்டாக வராங்க, அவங்களும் நம்மள மாதிரி ஆத்மாக்கள் தானே, அனுபவிச்சுட்டு போகட்டுமே. அவங்க அனுபவிக்கிறதுன்னு என்ன இருக்குது? சத்தியகுந்திரேதாகத்துக்கும் அவங்க வரப்போகிறது கிடையாது, நடுவில் தான் வரப்போகிறாங்க. அதுவும் எப்படி வரப்போகிறாங்க? தூய்மை இல்லாத உடம்புல ஆத்மா ஃபஸ்ட்டு தூய்மையாக வருது. ஏன்னா வர்றதே விகார உலகத்தில். அப்படிங்கும்போது உடல் விகாரத்தினால தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போது ஆத்மா அழகாக இருந்தாலும் உடல் அழகாக இருக்காது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் அவங்க இறங்குறாங்க. அப்போ அவங்களுடைய சுகம் எப்படி இருக்கும்? சுண்டலுக்கு சமமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆத்மா எப்படி இறங்குது? ஆத்மாவும் அழகு, உடம்பும் அழகு, உலகமும் அழகு. பாருங்கள், அழகோ அழகு. அப்படிப்பட்ட அழகான உலகத்தில் தான் நம்ம இறங்க போகிறோம். அது எதையுமே இந்த கலியுகவாசிகள் அனுபவிக்க போகிறதில்ல. அதையெல்லாம் நினச்சி பாருங்கள். அப்போது அவங்க அனுபவிக்கிற, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிக்கிற துக்கம் எல்லாம் ஒரு துக்கமாகவே தெரியாது உங்களுக்கு. ஸோ துவாபரோகத்தில் அவ்வளோ அரண்மனை இருந்துச்சு, பூகம்பத்தில் எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்றார். ஸோ இவங்க தங்க இலங்கைன்ட்டு சொல்லுவாங்க ராமாயணத்தில். அப்படி ஒன்றும் தங்க இலங்கையெல்லாம் கிடையாது ராவணனுடையது. சொர்க்கம்தான் தங்கம், பொன்னுலக பாரதம். ராவண ராஜ்யத்தில் தான் பாரதத்துடைய நிலைமை பார்த்திங்களா? இப்போ இலங்கையிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வந்ததில் விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி போய் 100% இர்ரிலிஜியஸ் அன்ரைட்டியஸ் இன்சால்வெண்ட், அதாவது அதர்மம், அசத்தியம் மற்றும் திவாலான நிலை மற்றும் விகாரி விஷியஸ். இதுதான் ராவணராஜனத்துடைய டெஃபினிஷன். தர்மத்துக்கே வேலை கிடையாது, ஃபுல்லாக அதர்மம் தான். அதர்மம் ஜெயிக்குதுன்னா இது ராவணராஜ்யம். சொல்லுவாங்களே நல்லவனுக்கெல்லாம் காலமே கிடையாது. ஆமாம், இது சத்தியுகம் கிடையாது, திரேதாயுகம் கூட கிடையாது இல்லையா? ஸோ இங்கே அதர்மம் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அசத்தியம் எல்லாமே இழந்துடுறாங்க, விகாரியாக இருக்கிறாங்க. புது உலகத்துக்குத்தான் நிர்விகாரி உலகம், வைஸ்லெஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது. இதே பாரத பூமி புது உலகத்தில் சிவாலயமாக, அவ்வளோ புண்ணிய பூமியாக இருக்கும். காரணம் தூய்மையாக இருக்கிறது இல்லையா? காமம்னா என்னன்னே தெரியாது, எல்லாம் குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா? அதுதான் குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு இயேசுவும் சொல்லியிருப்பார். அதுதான் உண்மையிலே உலகத்தின் அதிசயம். இந்த உலகமே அதிசயமாக இருக்குது. ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ சிந்திக்கணும் இல்லையா? இப்போ குழந்தைங்களுக்காகவே இந்த புருஷோத்தம சங்கம யுகம். பாபா உங்களை புருஷோத்தமராக, அதாவது தங்க புத்தியுடையவராக மாற்றுறார். தங்க யுகத்துக்கு ஏற்ற தங்க புத்தியுடையவராக மாற்றுறார். அவங்க தான் புருஷோத்தமர், உத்தம புருஷர்னு சொல்கிறது. தந்தை மனுஷனை தேவதை ஆக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி, ரொம்ப ஈஸியான வழி கொடுக்குறார். என் நினைவிலேயே இருங்க இல்லையா? இன்னொன்று சொல்வார், சகித்து கொள்ளும் மார்க்கத்தையே தேர்ந்தெடுங்கள் எப்பவும் இல்லையா? ஒரு ஆக்ரோஷம் வருது, கோபம் வருது, பொறுத்துக்கோங்க. அதான் கடவுளுடைய வழி. இப்போ மதங்கள் என்ன சொல்லுது? திருப்பி அடி, அதர்மத்தை அழிக்கணும் அப்படி சொல்லுது. இங்கே அதர்மத்தை அழிக்கிறோம், ஆனால் எப்படி? அதர்மத்தினால் அழிக்க முடியாது, தர்மத்தினால். என்ன ஆனாலும் நீ தர்மத்தின்படி நட, கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்தின் வழி மேலோங்கும், அதர்மம் ஃபுல்லாக அழிஞ்சிடும். அது தானாகவே அழிஞ்சிடும், நீங்கள் அழிக்கிறது கிடையாது. மற்றபடி நீங்கள் அழிக்க நினைக்கும் பொழுது நீங்களும் அதர்மவாதி ஆகிடுறீங்க. அப்புறம் அதர்மத்துக்கு நீங்கள் உயிர் தானே கொடுத்துருக்குறீங்க. அதனால்தான் கடவுளுடைய வழி தனிப்பட்டது அப்படின்னு மகிமை பாடுறாங்க. ஆனால் இதோடைய அர்த்தம் யாருக்கும் தெரில.
நான் எப்படிப்பட்ட சிறந்த வழி உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் தேவதையாகவே ஆகிடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை, உங்களை தேவதையாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். தேவதையாகணும்னு ஆசை இல்லையா? மனித வழிப்படி தான் நடப்பீங்களா? மன வழிப்படி தான் நடப்பீங்களா? இப்போ கலியுகம் முடிய போகுது. எதுக்கு கலியுகத்தின் குணத்தை வெளிப்படுத்துறீங்க? உயிரே போனாலும் கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டினாலும் ராஜா மாதிரி ராயல் குணம் இருக்கணும் இல்லையா? கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கக்கூடாது, அந்த ராயல்ட்டி மெயின்டைன் பண்ணணும், அன்பு மெயின்டைன் பண்ணணும், துரோகம் எது நடந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஏன்? அதுதான் சத்தியுகத்தின் குணம். கலியுகம் முடியணும்ல, அப்போ ஏன் கலியுக குணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க? பழைய உலகம் அழிய போகுது, உங்கள் முன்னாடியே பழைய உலகத்தின் விநாசம் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கடவுளோட வழி கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதை தான் கடவுளே இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு முடியல. கடவுளோட வழி வித்தியாசமாக தானே இருக்கும், தனிப்பட்டு தானே இருக்கும், புதுசாக தானே இருக்கும். அதை தானே பாபாவும் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சொல்லும் பொழுது யாருமே அதை ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி சொல்லிடுறாங்க? கடவுளோட வழி தனிப்பட்ட வழி அப்படின்ட்டு மட்டும் சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு புரியறது கிடையாது. ஏன்னா கலியுகவாசிகள் அவங்க முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க, முற்றிலுமே கோரமான இருளில் இருக்கிறாங்க. அதாவது எப்படி கும்பகர்ணன் உறக்கத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி மனிதர்களும் உறங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு ஓசை போட்டு எழுப்பினாலும் வெடிச்சாலும் எந்திரிக்காத அளவுக்கு உறங்கிட்டு இருக்கிறாங்க. ஏனெனில் கலியுகமோ இப்பொழுது குழந்தையாகும். 40,000 வருடங்கள் உள்ளன அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? சாஸ்திரங்களை எழுதிட்டாங்க இல்லையா? அதனால் இன்னும் உலகம் இருக்கும்பா, அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 84 லட்ச ஜீவராசிகள் என்று நினைத்திருக்கும் காரணத்தினால் கல்பத்தினுடைய ஆயுளை கூட என்ன பண்ணிட்டாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டி முழக்கிட்டாங்க. இன்னமும் பாருங்கள், இன்னைய வரைக்கும் கூட நிறைய விநாசி காட்சிகளை பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவில் டெக்சாஸில் பயங்கரமான வெள்ளம் வந்திருக்குது. நேற்று பாருங்கள், ஒரு பயங்கரமான துயர செய்தி. ஒரு ட்ரெயின் ஸ்கூல் வேனை இடித்து தள்ளியிருக்குது. இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. ஆனாலும் ஒரு நாளுமே பாருங்கள், இப்போ முன்னாடியை விட இப்போ பாருங்கள், இப்போ நியூஸ் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே பயங்கரமான துயர செய்தி தான் நம்ம காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் இப்போ துயர செய்தி, அடுத்தது மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரியான துயர செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். ஆனாலும் இவங்க எப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க? இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. பாபா தான் சொல்லி இங்கே புரிய வைக்கிறாங்க. எல்லையில்லாத தந்தையோ இந்த எல்லா சாஸ்திரங்கள் ஆகியவற்றையும் அறிஞ்சிருக்காரு. அதனால தான் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது அப்படின்னு சொல்கிறாரு. இது அரை கல்பம் நடக்குது. எது? பக்தி மார்க்கம். இதன் மூலம் யாரும் என்னை சந்திக்கிறது கிடையாது. எப்படி? பக்தி மார்க்கத்தின் மூலமாக யாரும் சந்திக்கிறது கிடையாது. ஆனால் பக்தியினோட பலனை பகவான் தான் கொடுக்குறாரு. ஆனால் பக்தினால் பாபாவை சந்திக்கிறது கிடையாது. பாபா தான் நம்மளை சந்திக்கிறதுக்கு ஓடியாந்துட்டார். இது கூட சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாகும். பக்தியில் நம்ம என்ன பண்ணோம்? பாபா காப்பாற்றுங்க, நாங்கள் தூய்மை இழந்துட்டோம், தூய்மை ஆக்குங்க, பத்தித்தமாயிட்டோம், எங்களோட பாவத்தை போக்குங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடு அவரே வந்துட்டார். அதுவுமே பாபா என்ன சொல்கிறாரு? நாடகப்படி நான் எப்போ வரணுமோ அப்போ தான் நானும் வரேன், என்னோடய நடிப்பையும் நான் நடிக்கிறேன், இதில் நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற அந்த அகங்கார தன்மையுமே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பாபா குழந்தையாகி நிறைய ஞானத்தை சொல்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அகங்காரம் வந்துடுது இல்லையா? அந்த அகங்காரத்தை உடைக்கிற மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு? என்னோடய நடிப்பை நான் நடிக்கிறேன், இதில் நான் எதுவும் பண்ணலை, நாடகத்தில் அது விதிச்சிருக்குது, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு அகங்காரத்தன்மை பாருங்கள். அந்த அந்த புரிதல் நமக்கும் வேணும், அந்த அகங்காரத்தன்மை நமக்கும் வேணும். அதுக்காக தான் பாபா நமக்கு சொல்கிறாங்க அதையே. ஏன்னா நாடகத்தில் பதிவாக இருக்குது, ஒவ்வொருக்குமே ஒரு நடிப்பு இருக்குது இங்கே. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடிப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் கொடுக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ மற்றபடி 84 லட்சம் பிறவிகள்னு சொன்னது இதெல்லாம் சாஸ்திரங்கள் பண்ணுற வேலை. பாபாவுக்கு தெரியும்
அதனால தான் இது பக்தி மார்க்கம், அதன் மூலமாலாம் என்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தின் விஷயந்தான் நம்ம மைண்டில் இருக்குது. அதன் மூலமாக வேத சாஸ்திரங்களை படிக்கிறது, தானம், தவம், புண்ணியம், இதன் மூலமாக யாரும் என்னை சந்திக்க முடியாது. ஸோ இதுவும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நாம் எவ்வளோ நேரத்தை வீணாக்கி இருக்கிறோம், 2500 வருஷத்தை வீணாக்கி இருக்கிறோம். எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், எவ்வளோ உழைப்பு பண்ணியிருப்போம் கோயில் கட்டுறதுக்கும், வேத சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கும், படிக்கிறத கேட்குறதுக்கும் எங்கெங்கேயோ போயிருப்போம், பட்டினியெல்லாம் கடந்திருப்போம். இந்த ஒரே ஒரு பிறவி நோகாமல் உட்கார்ந்த இடத்துல உலக ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஒருவேளை கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருஷம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்குமா உலகத்தில்? மக்கள் தொகை எவ்வளோ ஆகியிருக்கும்? ஏன்னா கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் முன்னாடி தான் வந்துருக்குதுன்னு தெரியுது. அதுக்குள்ளேயே மக்கள் தொகை எவ்வளோ ஆகியிருக்குது பாருங்கள். கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ ஆகியிருக்குது பாருங்கள். அப்போ லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ மக்கள் தொகை ஆகியிருக்கும், குறிப்பாக இந்துக்களுடைய மக்கள் தொகை. ஸோ இதுலேருந்து என்ன நிரூபணம் ஆகுது? அவ்வளோ லட்சக்கணக்கான வருடமெல்லாம் கிடையாது. பாரதத்துடைய உண்மையான தர்மமே தேவி தேவதா தர்மம் தான். அது வழி வழியாக வந்திருக்கணும் இப்போ வரைக்கும். ஆனால் தன் தர்மத்தையே மறந்துட்டாங்க. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் அப்படிங்கிறதே மறந்துட்டதுனால இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு தர்மமே கிடையாது இந்து தர்மம்ன்ட்டு. ஒரிஜினல் தர்மத்தை மறந்துட்டு பேரை இப்படி வச்சுட்டாங்க. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது இல்லையா? நம்ம தர்மத்தினரை கோயில் கட்டி கும்பிடுறாங்கன்னா அவங்க எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே தாழ்ந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நாடகத்தில் தர்மத்தை மறக்க வேண்டியதாக இருக்குது, இந்து தர்மம்னு சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் உயர்ந்ததாக இருந்த பாரதம் தன்னுடைய உண்மையான தர்மத்தை, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்ததுனால ஹிந்துன்னு சொல்லி கீழான நிலையை அடைஞ்சிடுறோம். ஆனால் இந்து தர்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாரதம் பாருங்க எவ்வளோ உயர்ந்ததாக இருந்துச்சு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது விஷ்ணுபுரியாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், ராவணபுரி. அதே தேவி தேவதைகள் தான் 84 பிறவிகளுக்கு பிறகு என்ன ஆயிட்டாங்க பாருங்கள். தேவதைகளை நிர்விகாரி அப்படின்னும் தங்களை விகாரி என்றும் கருதி அவர்களுக்கு பூஜை செய்கிறாங்க. இது எப்படி பண்ணுறாங்க? துவாபர யுகத்திலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சிலைக்கே நம்ம பாவி ஆகிட்டோம் அப்படின்ட்டு நம்மளுடைய சிலைக்கு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு காலத்தில் நம்ம தான் தூய்மையாக இருந்தோம், நம்மளுடைய தூய்மையான உடலுக்கே நம்மளே பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? நம்ம தூய்மை இழந்ததுனால. சத்தியுகத்தில் பாரதம் நிர்விகாரியாக இருந்துச்சு, அது புது உலகமாகவும் இருந்துச்சு. அதற்கு புதிய பாரதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பழைய பாரதம் ஆயிடுச்சு. புதிய பாரதம் என்னவாக இருந்துச்சு, பழைய பாரதம் என்பது என்ன? புதிய உலகத்தில் பாரதமே புதுசாக இருந்துச்சு. இப்பொழுது பழைய உலகத்தில் பாரதம் கூட பழையதாகும். அதாவது ஒரு ரீசண்டாக இந்த யூடியூப் ரீல்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொஷின் கேட்குறாரு, அதாவது ஃபாரினில் போய் கேட்குறாரு, இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே டர்ட்டியஸ்ட் கண்ட்ரின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க, ஃபாரினர்ஸ்கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் சொன்னது என்னென்னு இந்தியான்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ பழசாயிடுச்சு. மோஸ்ட்லி இப்போ ஒரு கட்டிடம் இருக்குது, பழசாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்டிடத்தை நீங்கள் எவ்வளவு நீங்கள் சரி பண்ணாலும் அதனுடைய தூசி துகள்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பாரதத்தில் இருக்கிறோம், ஃபாரினில் துபாய் நாட்டில் இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களே பாருங்களேன், அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிற குப்பைக்கும் நம்ம வீட்டை எவ்வளவு க்ளீன் பண்ணாலும் குப்பை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவே வித்தியாசம் தெரியும் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். எப்படா இவங்களாம் க்ளீனாக வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திருப்பி குப்பையாகவே ஆகிக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு. ஏன்னா சுற்றுச்சூழலே அந்த அளவுக்கு தூசி நிறைஞ்சே கிடக்குது.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே தூசி எப்போ வரும்னா இந்த காற்று மழை புயல் அடிக்கும்போது தான் அந்த தூசியெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வீட்டில் இல்லை, ஒரு 2 நாளைக்கு வீட்டிலே இருந்தாலும் கூட தூசி படர்ந்து போய் கிடக்குது. இந்த தூசி எங்கேருந்து வருதுன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பாரதம் பழசாயிடுச்சு. என்ன கதி ஆயிடுச்சு பாருங்க அப்படின்ட்டு பாபாவும் நம்மளை பார்த்து கேட்குறாரு. பாருங்கள், பாரதம் தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாகவும் இருந்துச்சு, இப்போது அதே பாரதம் தான் நரகமாகவும் ஆயிடுச்சு. அதேமாரி ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருந்ததும் பாரதம் தான் சொர்க்கமாக இருக்கும் பொழுது. ஆனால் முழுக்க முழுக்க திவால் ஆகி இருக்கிறதும் இப்போ பாரதம் தான். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இலங்கை திவால் ஆயிடுச்சு, பங்களாதேஷ் திவால் ஆகிடுச்சு, பாகிஸ்தான் திவால் ஆகிடுச்சு, இந்தியா நல்லா தானே இருக்குது. அது எல்லாம் சேர்த்து தான் இந்தியா. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அவங்க சும்மா பிரிஞ்சு போயிருக்கிறாங்க கொஞ்சம், ஆனால் இந்தியாவோட சேர்ந்தது தான் அது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு வரும் இப்போ இருக்கிற இந்தியாவுக்குள்ளேயும். ஸோ எல்லார்கிட்டேயும் யாசகம் கேட்டுட்டு இருக்குது இந்தியா இல்லையா? கடன் கேட்குது மற்ற நாடுகள் கிட்ட, பிரஜைகள் கிட்ட கூட யாசிக்கிறாங்க. ஆக்சுவலாக டேக்ஸ் ஏற்றுறாங்களா? இதோடைய அர்த்தமே ஆக்சுவலாக கேட்குறது தான். இல்லை டேக்ஸ்னால் என்ன அர்த்தம்? எனக்கு பிச்சை போடுன்னு கொஞ்சம் ஆர்டராக கேட்குறாங்க அதிகாரம் இருக்கிறனால. ஆனால் அது ஒரு பிச்சை தான். ஏன்னா அவங்க கையில் காசு இல்லாதனால தான் டேக்ஸ் அதிகரிக்கிறாங்க. இதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலி அந்த டேக்ஸ் கேட்குறது பார்த்திங்கன்னா, ஏதோ ரோட்டில் போகிற நாய்க்கு சோறு போட்டு வீட்டில் வளர்த்தாலும் கூட அதுக்கும் டேக்ஸ் கட்டுங்க, பூனை வளர்த்தாலும் கூட அதுக்கும் டேக்ஸ் கட்டுங்க. ஏன்டா நாங்கள் பூனை வளர்க்குறோம், அது ஏப்பா உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு டேக்ஸ் கட்டுறங்கிற நிலமை. கரெக்டு. ஆனால் சொர்க்கத்தில் இந்த டேக்ஸ்லாம் கிடையாதுன்றாரு பாபா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் உண்மையிலே செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைய தேக அபிமானி மனிதர்களுக்கு கொஞ்சம் பைசா குறைச்சிட்டா போதும், ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிட்றாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு கிளப்பு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கம்னா அப்படி இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. காரணம், ஒரிஜினல் சொர்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ கல் புத்தியாக இருக்கிறாங்க, அதனால தான் தெரியல. இப்போ அவங்கள தங்க புத்தியாக ஆக்கிறதுக்காக தான் 7 நாள் பட்டியில் உட்கார வைங்கன்றார் இல்லையா? தனியாக வெளி உலகத்துலேருந்து தனியாக பிரித்து உட்கார வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் புத்தி வேலை செய்யட்டும். அது உண்மை தான். அது தனிமையில் போய் உட்காந்தாலே நம்ம செய்கிற தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பட்டியில் உட்கார வச்சு 7 நாள் கோர்ஸ் கொடுத்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிறாங்க இல்லையா? தூய்மை இல்லாதவர்களை இங்கே உட்கார வைக்க முடியாதே, அதனால தான் தனியாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் 7 நாள் கோர்ஸ் எடுத்து அது நல்ல ஆத்மா தெரிந்த பிறகு முரளி கேட்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. இங்கு தூய்மையானவர்கள் தான் இருக்க முடியும், பதித்தமானவர்களை அனுமதிக்கிறது கிடையாது. ஸோ மதுபன்லையும் சரி, சென்டரில் முரளி கேட்கவும் சரி. நீங்கள் இப்போ புருஷோத்தம சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. பாபா நம்மை இது போல் புருஷோத்தமராக ஆக்குகிறார் அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது உண்மையான சத்திய நாராயணனின் கதையாகும். இவ்வளோ நாளைக்கு சத்யநாராயணன் கதையெல்லாம் கோயிலில் கேட்டிருப்பீங்க இல்லையா? இது நம்முடைய சத்யநாராயணனுடைய கதை, நம்முடைய கதை அப்படிங்கிறார் அப்பா. சத்தியமான தந்தை உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ராஜ யோகத்தை நமக்கு கற்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஞானம் ஒரு தந்தையிடம் மட்டும்தான் இருக்குது. அவருக்கு ஞானக்கடல் அப்படின்னு சொல்லப்படுது, மற்றும் சாந்தியின் கடல், தூய்மையின் கடல். இது எல்லாமே அந்த ஒருவருடைய மகிமை மட்டும்தான். வேறு யாருக்கும் இந்த மகிமை இருக்கவே முடியாது. யாருக்காவது இந்த மகிமை இருக்குதா என்ன? நம்மளை யோசித்து பாருங்கள். இவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு, இந்த ஞானம் யாருக்காவது இருந்துச்சா என்ன? இவ்வளவு தூய்மையாக இருக்கிறார், இவ்வளோ தூய்மையாட்டியாவது நம்ம பார்த்தோமா என்ன? ஏன்னா தர்மஸ்தாபர்களே விகார உலகத்தில் தான் வந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆத்மா முதல்ல தூய்மையாக இறங்கினாலும் கூட உடம்பு விகாரம் உடம்புல தான் வர்றாங்க. அதே மாதிரி அமைதி கடலும் சிஸ்டர். ஏன்னா இவரை மாதிரி பொறுமைசாலி உலகத்தில் யாரும் கிடையாது. சும்மா 3 வருஷம்தான் இயேசு உடம்புல கிறிஸ்து வந்து பேசிச்சு, அதுக்கே டென்ஷனாகி விபச்சார சந்ததியினரேன்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே அது அந்த நேரம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் அழுக்கெல்லாம் ஆகியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ குப்பையில் கிடக்குறோம். இனிமையான குழந்தை, செல்ல குழந்தை, ராஜா குழந்தை, தூய்மையான குழந்தை சொல்லியே நம்மளை ஆக்குறார். உண்மைதாங்க பிரதர். அதுலேயும் இல்லாமல் நம்ம
தூய்மையற்ற உலகத்தில் வந்து பயங்கரமான தூய்மையின் கடல், தூய்மையானவர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கே ஒரு பெரிய கெத்து வேணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட பாபாவோட மகிமை வந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்குமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதைகளோட மகிமை தனியானது இல்லையா? ஏன்னா தேவதைகள் வந்து சொர்க்கத்தில் வர்றவங்க, அங்கே உலகமும் சொர்க்கமாக இருக்கும், எல்லாமே வந்து தூய்மையாக தான் இருக்கும். மனிதர்களும் தூய்மையாக இருப்பாங்க, ஜீவராசிகளும் தூய்மையாக தான் இருக்கும், பஞ்ச தத்துவங்களுமே தூய்மையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், தூய்மை இல்லாத உலகத்தில் தூய்மையான ஒருத்தர் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காருனா அங்கே தான் அவர் நாங்கள் நிற்கிறார் இல்லையா? இப்போது அங்கே இருக்கிற தேவதையை தூக்கிட்டு வந்து திருப்பி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா கூட மாறிடுவாங்க. அப்படி தானே மாறி இருக்கிறோம். தேவதையாக இருந்த நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 தூய்மையற்ற நிலைக்கு வந்து கலியுகவாசியாக மாறிட்டோம். ஆனால் பாபா அப்படி இல்லை இல்லையா? அதனால தான் பாபா வந்து பாபாவோட பார்ட்டே தனிப்பட்டது அப்படிங்கிறார். அவரோட மகிமையே தனி மகிமை அப்படிங்கிறார். அதாவது நம்மள மாதிரி அவர் புள்ளி ரூபமாக இருந்தாலும் கூட அவருடைய பாற்றும் தனிப்பட்டது, அவருடைய மகிமையும் தனிப்பட்டது, அவருடைய வழியுமே தனிப்பட்டது அப்படின்ட்டு புகழப்படுது. தேவதைகளுடைய மகிமை வேறு, பாபாவுடைய மகிமை வேறு. இவர் அப்பா இல்லையா? தேவதைகள் நமக்கு அப்பா கிடையாது, நமக்கு சகோதரர்கள். இப்போ கிருஷ்ணரை யாரும் தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. பகவான் யார் இப்போ கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது இது. ஏன்னா கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கீதையை. அவரோ முழுசாக 84 பிறவி எடுக்கிறாரு. சூரிய வம்சத்தினரே சந்திர வம்சத்தினர் ஆகிறாங்க, பிறகு வைஷ்ய வம்சத்தினர் ஆகிறாங்க, பிறகு சூத்ரராகவும் ஆகிறாங்க. இப்போ சூரிய வம்சத்தில் தானே கிருஷ்ணர் இருந்தார், கீழே வந்து தான் ஆகணும். மற்றபடி ஹம்சோ சோஹம், நானே அது, அதுவே நான் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் கூட யாருக்கும் தெரியல. நானே கடவுள்னு சொல்லிடுறாங்க. நானே தேவதையாக இருந்தேன், சத்திரியனாக இருந்தேன், வைஷ்யன் சூத்ரனாக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நானே கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே கிருஷ்ணர் வந்து நான் மலைகளில் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன் அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டும்போது ராஜாவாக காட்டுவாங்க, சாமியாராக காட்டுவாங்க, பிச்சைக்காரனாக காட்டுவாங்க. அப்போ அத்தனை பிறவி அவர் எடுத்துருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஆனால் அது அவங்களுக்கு புரியலை. எல்லாமாகவும் அவர் வியாபித்து இருக்கிறாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆத்மாவாகிய நாம தான் பரமாத்மான்னு தப்பாக சொல்லிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு. பாரதத்துடைய ஏறும் கலை எப்படி நடக்குது, இறங்கும் கலை எப்படி நடக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, புரிய வைக்கவும் செய்கிறீங்க. அப்படியே விட்டுட்டா இறங்கிக்கிட்டே தான் இருப்போம். கடவுள் வந்துட்டால் சல்லுன்னு ஏற ஆரம்பிக்கிறோம் இல்லை? நீங்கள் வந்து விளக்க விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தீர்ந்து அணைஞ்சிடும். எண்ணெய் ஊற்றினா எரியும். எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் பாபா வர்றார். அந்த எண்ணெய் தான் ஞான எண்ணெய். இதுக்கு தான் பாபா படைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இறங்கிக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆத்மா ஒரு பார்ட் பண்ண வரணும், வந்தால் மட்டும்தான் அது புதுசாகவே ஆகுது. இப்போ பாபாவே வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் இந்த உலகம்? பாபா சொல்கிற மாதிரி விநாசம் வேணால் ஆகும், அழிஞ்சிடும், ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அப்போது இங்கே படைப்பு, பாபா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, படைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து எதை அப்படின்னா, பாபாவோட பார்ட்டு இங்கே வரும்போது மட்டும்தான் அப்படியே உலகத்தையே திருப்பி போட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது இங்கே. பாபாவோட பார்ட்டு இல்லைன்னா அது அப்படியே பஸ்பமாயிடும், எல்லாமே உலகமே வீணாக போயிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாபா வர்றதுனால, பாபாவோட பார்ட் இங்கே வர்றதுனால, அவருடைய நடிப்பு இங்கே நடிக்கிறதுனால, ஸோ இந்த உலகமே மாற்றப்படுகிறது. பழைய உலகமாக இருந்தது புது உலகமாக மாற்றப்படுகிறது. அதை தான் நீங்கள் பாபா படைப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது மற்றது எல்லாமே என்னது? பக்தி ஆகும். சத்தியுகத்தில் எல்லாருமே பாவனமாக இருந்தாங்க இல்லையா? ராஜா ராணியின் ராஜ்யம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே மந்திரி கூட இருக்கிறது கிடையாது. ஏனெனில் சுயம் ராஜா ராணியே அதிபதியாக இருந்தாங்க. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறப்பட்டு இருப்பார்கள். இப்போ நம்ம அப்பா கிட்ட இருந்து வாங்குகிற விஷயங்கள், ஞானங்கள், சக்திகள், குணங்கள் எல்லாமே நம்ம சத்தியுகத்தில் நம்ம ஆஸ்தியாக வாங்கியிருப்போம். நம்ம பாபாவோட ஆஸ்தி தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களிடம் அறிவு இருக்கும். யார்கிட்ட? தேவதைகளிடத்தில்.
லக்ஷ்மி நாராயணருக்கு யாரிடமிருந்தும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமே அங்கே இருக்காது. அந்த அளவுக்கு அங்கே புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அது துக்கதாமமும் கிடையாது. ஒரு துக்கம் நடக்கும்போது தான் அங்கே ஆலோசனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும், ஸ்தூலமான உடம்புக்கு தகுந்தமான காரியங்கள் எல்லாமே நடந்தாலும் கூட அங்கே ஆலோசனை பெற அளவுக்கு அவங்க முட்டாளாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. அதனால தான் அங்கே மந்திரி கிடையாது. ஆலோசனைக்கு தானே மந்திரி. அவங்களே புத்திசாலியாக இருக்கிறதுனால ஆலோசனைக்கு மந்திரி தேவையில்லை. பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே இருந்தது கிடையாது. பாருங்கள், பாரதம் இருக்கும்போது மற்ற கண்டங்கள் எதுவுமே பாபா இருக்காதுன்னு சொல்கிறாரு. துவாபர யுகத்திலேருந்து தான் மற்ற கண்டங்கள் எல்லாமே வரும்னு சொல்கிறாரு. ஸோ பவித்திரமான தூய்மையான தேசம் அப்படின்ட்டு பாரதத்தை தான் சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், பாரத தேசத்தை மகான் பவித்திர தேசமாக இருந்தது அப்படிங்கிறார். இப்போ ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கோயில் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கே பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ திருப்பதி தேசத்தையே வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அந்த கோயிலில் அந்த திருமால் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஊரை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் பாருங்கள், எல்லாருமே தேவதைகள். அப்போ அது எவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கும். இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிறோம், காசிக்கு போகிறோம், அப்புறம் கேதார்நாத் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகிறோம் இல்லை, எதுக்காக போகிறோம்? அது புண்ணிய ஸ்தலமாக இருக்குது. அதனால் நம்ம இருக்கிற இடத்த விட்டு அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறோம், அங்கே போனால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் சொர்க்கத்தில் எல்லாருமே தூய்மையான ஆத்மாக்கள், தூய்மையான இடம், எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்ட், நம்பர் 1 பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மகான் பவித்திர தேசமாக இருந்துச்சு அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. அது ரொம்ப அருமையான வேர்டாக பாபா கொடுத்துருக்குறாங்க. மகான் பவித்திர தேசம், பேரோ சொர்க்கம் என்பதாக இருந்தது. அதனால தான் அதுக்கு சொர்க்கம் அப்படின்னே பேர். இப்பொழுது இருப்பது எப்படி? நரகம். நரகத்தை பிறகு சொர்க்கமாக தந்தை தான் ஆக்குவார். இதை தான் படைப்பு என்று சொல்லப்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி. ஸோ பவர்ஃபுல்லான முரளி கொடுத்த நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஒரு பாபாவுடைய வழிப்படி மட்டும் நடந்து மனிதன்லேருந்து தேவதையாகணும். நேற்று சூப்பராக சொன்னார் பாருங்கள், உயர்ந்த பதவி அடையணுமா, நான் சொல்கிறத மட்டும் செய்யினார். அதான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த இனிமையான சங்கமயுகத்தில் உங்களை புருஷோத்தமராக தங்க புத்தி உடையவராக மாற்றிக்கணும். கல் புத்தி உடையவராக தான் ஆல்ரெடி இருக்கிறோம். அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிறதபடியே நீங்கள் செய்ய செய்ய அது உங்கள் புத்தியாக மாறிடும். அதுதான் தங்க புத்தி உடையவராக மாற்றிக்கணுன்றது. மேலும் பட்டியில் அமர்ந்து தூய்மையற்ற புத்தியை தூய்மையான புத்தியாக ஆக்கிக்கொள்ளணும். சத்தியமான தந்தையிடம் சத்தியநாராயணனின் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும். அங்கே நம்ம கதை கேட்போம் இல்லையா, சத்தியநாராயணனுடைய கதை கேட்போம். அப்படி இல்லாமல் நம்ம அந்த உண்மையான கதைன்னா பாபா சொல்கிற இந்த கதை தான் இல்லையா, இதை கேட்டு நம்ம நரனிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும். வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸோ பாபா கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி தான் காரியத்தில் ஈடுபடுத்தணும். அப்போ தான் உங்களை நேர்மையானவர்னு சொல்ல முடியும். அதுக்கு விளக்கம், யார் பாபாவினால் நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்களை பாபாவுடைய ஆலோசனை இல்லாமல் தன்னுடைய எந்த காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் அவங்க நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பாபா அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிகாட்டுதல் இல்லாமல் எதுலேயும் பயன்படுத்தக்கூடாது. பாபா சொல்லாமல் எது பாபா கொடுத்த பொக்கிஷம்? எல்லாமே உங்கள் உடல் உட்பட, உங்கள் மனம் உட்பட, ஏன்னா எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்தாச்சு, அர்ப்பணிச்சாச்சு. இப்போ அவர் திருப்பி கொடுத்துருக்கிறார். அப்புறம் எண்ணங்கள், சக்திகள், முரளி எல்லாமே இப்போ பாபா எதுக்கு பயன்படுத்த சொல்கிறாரோ அதுக்கு இது மட்டுமே பயன்படுத்துகிறவங்க தான் நேர்மையானவர்கள். ஒருவேளை உங்களுடைய நேரம், சொல், செயல், ஏன் சுவாசம் கூட, அப்புறம் எண்ணம், இதையெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு அல்லது மற்றவர்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அல்லது சங்கதோஷத்தின்படி வீணாக பயன்படுத்துகிறீங்கன்னா இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி
இழந்தால் நீங்கள் நேர்மையற்றவர்கள். இங்கே பாபா சொல்கிறது உள்நோக்கு முகம், உங்களை பற்றி சிந்தனை பண்ண சொன்னார். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் பிறரை பற்றி சிந்தனை பண்ணுறீங்க, சுயமரியாதையில் இருக்க சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வேறு ஏதோ ஒரு அபிமானத்தில் இருக்கிறீங்க, உலகில் மரியாதை அதில் இருக்கிறீங்க, அகங்காரம் இந்த மாதிரி இருக்கிறீங்க. அப்படின்னா அதேமாதிரி ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு பதிலாக மன்மத்து படி, அதாவது மனதின் வழிப்படி மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நடக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நேர்மையானவர்கள்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அப்போ நான் பாபாவுக்கு, ஏன்னா பாபா சொன்னார் இல்லையா, நேர்மையானவர்கள் தான் பிரபுவுக்கு பிரியமானவர்கள். அப்போ இப்படியெல்லாம் நடந்தால் பாபாவுக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் இஷ்டப்படி நடக்கிறது, பிறரை பற்றி சிந்தனை பண்ணுறது, எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது, இவங்களாம் பாபாவுக்கு பிரியமானவர்கள். பாபாவின் வழிப்படி இதை பயன்படுத்துகிறவங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்கள். ஏன்னா அவங்க தான் நேர்மையானவர்கள். இந்த எல்லா பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான காரியத்துக்காகத்தான் பாபா கொடுத்துருக்கிறார் இல்லையா? உலக நன்மைக்காகத்தான் இதை பயன்படுத்தணும். உங்களுடைய எண்ணம் கூட உலக நன்மைக்கான எண்ணங்களைத்தான் உருவாக்கணும். தூய்மையாகணும், இந்த உலகம் தூய்மையாகணும், எல்லா ஆத்மாவும் எழுந்திருக்கணும், இந்த எண்ணம் தான் சதா இருக்கணும். இதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் மேலே கோபம் வருதுன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறீங்கன்னா பாபாவுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த வாயுமண்டலத்தை கெடுக்கிறீங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் நல்ல பிகே வந்து நல்ல வாயுமண்டலத்தை உருவாக்குவார், உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது அதை கெடுத்து விட்ருவீங்க. அப்புறம் அது அங்கே போகாது. இப்போ எவ்வளோ பெரிய டிஸ்சர்வீஸ். அதனால் உலக நன்மைக்கான காரியத்தில் மட்டுமே பாபா கொடுத்த அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தணும். அதுக்கு பேர் தான் நேர்மையாளர் ஆகிறதுன்னு சொல்கிறது. ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, எதிர்ப்பு அப்படிங்கிறத மாயாவோட பண்ணுங்க, தயவுசெய்து தெய்வீக பரிவாரத்தோட பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாபா அங்கே வரதானத்தில் சொல்லியிருப்பாங்க, சுய சிந்தனை செய்யுங்க, பர சிந்தனை செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த சுய சிந்தனை பண்ண சொல்கிறாரு, உள்நோக்கு முகமாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னா, யார்கிட்ட எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, இல்லை மற்றவங்கள பார்க்குறீங்க அப்படின்னாலும் அந்த பிரச்சனையில் நான் என்னை எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத மட்டுமே யோசிக்கணும், உள்நோக்கு முகமாக யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்களோட குணம் ஏன் இப்படி இருக்குது, இவங்க ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, பாபா குழந்தைய வந்துட்டு இதை இவங்க செய்யலாமா அப்படிங்கிறது தான் பரசிந்தனை. ஸோ பாபா சொல்கிறாங்க, நம்ம இந்த முரளியில் ஸ்டார்டிங்கில் படித்தது என்னது, நீங்கள் இப்போ ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் ஆகியிருக்கீங்க, ஈஸ்வரனுக்கு பிறந்திருக்கீங்க. அப்போது இது மர்ஜீவா வாழ்க்கை. ஸோ இப்போ நம்ம பாபாவுக்கு பிறந்திருக்கிறோம். அப்போ பாபாவுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னாலே பாபாவுடைய என்ன காரியம் இருக்குதோ அதுதான் நம்முடைய காரியமாகவும் இருக்கணும். பாபா இடத்துல இருந்து இதை இப்படி நினச்சிருப்பாரா? இப்போ பாபா இவ்வளோ ஞானத்தை சொல்லியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு இல்லையா, இவ்வளோ சேவையும் செய்கிறாரு இல்லையா. பிரம்ம பாபா உடம்புலேருந்து இவ்வளோ ஞானத்தை சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவருக்குமே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஆனாலுமே அவர் இப்படியா சிந்திச்சிட்டு இருந்தார், மற்றவங்கள பற்றி இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, இவங்க என்ன மதிக்கல அப்படின்னு என்றைக்காவது பாபா சிந்திச்சிருப்பாரா? அப்படி எதுவுமே பண்ணது இல்லையா. எப்போவுமே குழந்தைகளுடைய அந்த மேன்மையை மட்டும்தான் அவர் யோசித்தாரே தவிர இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு யோசித்ததே கிடையாது. அவர் பரசிந்தனைக்கே போனது கிடையாது அவர். அப்போ ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம எதிர்ப்பு அப்படிங்கிறத மாயாவோட பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு மற்றவங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா அது மாயாவுடைய எண்ணங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட போராடுங்க, அதுக்கிட்ட நீங்கள் யுத்தம் செய்யுங்க. அதை விட்டுட்டு தெய்வீக பரிவாரத்துடன் அல்ல. ஏன்னா அவங்களுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுமே அந்த பழைய சமஸ்காரங்கள்லேருந்து விடுபட்டு பாபா சொல்கிற அந்த தெய்வீக சமஸ்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுமே மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குமே தெரியும், அவங்களுமே முரளி படிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு புரியணும்னு கிடையாது. அவங்க தினமும் முரளி படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குமே அந்த விஷயங்கள் எல்லாமே புரிய வரும். அவ்யக்த இஷாரா, எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள், உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு எல்லையற்ற குடும்பம்தான். ஒரு எல்லையற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும். ஞானம் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டினாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இல்லையா.
ஏன்னா எல்லாருக்கும் அப்பா பாபா தான். அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எந்த ஆத்மாவுக்கும் பாபாவுடைய வரம் கிடைக்காமல் போயிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. அந்த மாதிரி ஊக்க உற்சாகத்துடன் கூடிய உயர்ந்த எண்ணம் எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணும். இப்போ இன்டர்நெட்டு எல்லாமே உதவி செய்யுது இல்லையா? நீங்கள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லையும் அதுவே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்காகவே நம்ம இங்கிலீஷில் போடணும். ஹிந்தியில் போட்டால் எல்லாருக்கும் போய் சேரும், இங்கிலீஷில் போட்டால் ஹிந்திலையும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இது ஸ்தூலமான விஷயம். இது இல்லாமல் எண்ணங்களின் மூலமாக சேவை, அது இன்னும் பவர்ஃபுல்லானது. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நான் அப்பாவை வெளிப்படுத்துகிறேன்றது இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று ஒரு சகோதரர் ஒரு அமெரிக்கா ஸ்டாண்டப் காமெடியன், அவர் இந்தியாவை பற்றி பேசுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். எனக்கு குஷியாகுது, ஆச்சரியமாக இருந்தது. அவர் அமெரிக்காவில் இருக்கிற அரசாங்கத்தை தப்பாக பேசுகிறவர் தான், ஆனால் இந்தியாவை பற்றி பேசும்போது நமக்கு ஆனந்தமாகுது இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும்னா அவங்கள நம்ம முதல்ல குஷிப்படுத்தணும் இல்லையா? அது கவனம் இருக்கணும். அப்போ நம்ம பேசுகிற ஒன்றும் அவங்க மனதை குஷிப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசி ஞானத்தின் பக்கம் அழைச்சிட்டு வரணும். அந்த ஊக்க உற்சாகம் இருக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம குடும்பம். அதனால் உங்களுடைய எல்லைக்குட்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் ஞானத்தை கொடுத்தா போதும்னு பிஸியாக இருந்துடாதீங்க. எல்லைக்குட்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் நேரத்தை செலவு செய்கிறதுல பிஸியாக இருந்துடாதீங்க. எல்லையற்ற குடும்பம் இருக்குது, எல்லையற்ற மேடையில் இருக்கிறீங்க, உலகமே பார்க்குது, உங்களுக்காக தவம் கிடக்குது. எப்படா இயேசு மறுபடியும் வருவார்னு உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. எப்படா மலக்குகள் ஏஞ்சல்கள்லாம் வரும்னு உங்களை தான் எதிர்பார்க்குறாங்க, மற்ற மதத்தினர் கூட. அதனால் அந்த எல்லையற்ற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சேவை செய்யணுன்ற எண்ணம் மட்டும் வையுங்க. இதுதான் சேவையில் வெற்றி அடைகிறதுக்கான ஈஸியான வழின்றார் இல்லையா? எல்லாருக்கும் நன்மை போகணுன்ற எண்ணம் வைங்க, கண்டிப்பாக சேவை வெற்றி அடையும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பெண்களாகவும் இருக்கலாம், இல்லை ஆண்களாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், ஸ்தூலமாக ஹெல்ப் பண்ணணும். அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது, ஆனாலும் ஒரு எண்ணம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பாபா குழந்தைகிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போது அந்த எண்ணம் இருக்கிறவங்க உண்மையிலே இப்போ ஸ்தூலமாக யாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு யாருக்கிட்டையும் இப்போ எதுவும் கிடையாது. ஆனால் எண்ணம் அப்படிங்கிற பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த எண்ணத்தை வச்சு நம்ம அதிகப்படியான மனசா சேவையை நம்மளால் செய்ய முடியும். பாபா செய்ய முடியாத சேவையை நமக்கு கொடுக்கல, செய்யக்கூடிய சேவையை தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. சேவை செய்ய முடியல அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சேவையை நம்ம செய்யலாம். ஏன்னா நம்மளால் மட்டும்தான் இதை பண்ண முடியும், வேறு யாராலுமே இதை பண்ணவே முடியாதுன்னு பாபா நிறைய முரளிகளில் சொல்லியிருக்காரு. இந்த மனசா சேவையே பாபா குழந்தைகளாகிய, ஏன்னா தூய்மையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த சேவையை செய்ய முடியும். மூன்று உலகத்தினுடைய ஞானம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த சேவையை செய்ய முடியும். அப்படிங்கிறவங்களால மட்டும்தான் இந்த சேவையை செய்ய முடியும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அப்போ ஒரு நிமிஷமும் நீங்கள் நினச்சி பாருங்கள், யார் வேணாலும் எந்த காலகட்டத்திலையும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இந்த தூய்மையாக்கக்கூடிய சேவையை நம்மளால் மட்டும்தான் முடியும். அதற்கான உரிமையும் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து நம்ம செய்யணும் கண்டிப்பாக. ஓம் சாந்தி. சூப்பராக சொன்னீங்க சிஸ்டர். ஏன்னா இதே விஷயத்தை 8ஆம் தேதி முரளி அவ்யக்த இஷாராவில் சொல்லியிருப்பார். நீங்கள் எண்ணங்களின் சக்தியை நிரப்பிக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்கிற ஆத்மாவுக்கும் பாபாவுடைய காட்சி கிடைக்கும். யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க தெய்வீக புத்தி மூலமாகன்னு அவங்களுக்கு டச் ஆகுன்றாரு. இப்படி தான் ஒரு சிஸ்டருக்கு ஒரு முஸ்லீம் நாட்டில் இருக்கும்போது அபுன்னு காதில் விழுது, அப்புறம் மவுண்ட் அபுனே விழுது, அப்புறம் காட்சியே கிடைக்குது. இப்படி தான் இப்போ பாருங்கள், அங்கே இருக்குது பிரம்மகுமாரி சென்டரு. பட் அங்கே செய்கிறவங்க அந்த மனசா சேவையினுடைய பலம், அவங்க அதை தேடலை. அவங்க வழக்கமாக ஹடயோகம் தான் பண்ணுறாங்க காலைல 4 மணிக்கு, ஆனால் கிடைக்குது பாருங்கள். ஸோ எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஆனால் அதில் வீண் விஷயத்தை நினைக்கிறதுல எண்ணத்தை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா பிரச்சனை, இது வேலை செய்யாது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பேருக்கு நம்ம சேவை செய்யணுன்றதுக்காகத்தான் வெளி உலக விஷயத்தெல்லாம் நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா? ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக குடும்ப தலைவனோ தலைவியோ தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்முடைய குடும்பம்னும் போது அதுக்காக நம்மை நாமே அர்ப்பணிக்கிறோம். என்ன அர்ப்பணிக்கிறோம்? அழுக்கான விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம், தேவையற்ற விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம், முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே மைண்டுக்குள்ளே போடுறோம். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.